Nimati Property Management. Contact 7667008999. அன்னை பர்னிச்சர்ஸ், அன்னை திருமண சீர்வரிசை பொருட்கள், டிவி, ஃபிரிட்ஜ், வாஷிங் மெஷின் உள்ளிட்ட 200க்கும் மேற்பட்ட பொருட்கள் அடங்கிய திருமண சீர்வரிசை ரூபாய் 99,000 மட்டுமே. தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரி. தொடர்புக்கு 7550144440 9345044044. துரைமுருகன் அவர்களிடம் இந்த கேள்வியை கேட்க வேண்டிய அவசியம் இருக்கு என்பதை வலியுறுத்தி இந்த நேரத்தில் கூற விரும்புகிறேன். இவ்வளவு கொடூரமான சம்பவம், ஒரு கொலை நடந்த பிற்பாடு எப்படி அந்த குவாரி இன்னும் செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்பதற்கு பதில் முதலமைச்சர் கூற வேண்டும் என்று வலியுறுத்தி கூறுகிறோம். அந்த கிரஷர்ஸ்க்கு சும்மா வெளியே மட்டும் அந்த கிரஷர்ஸுடைய என்ட்ரன்ஸ்ல ஒரு மூட்டி பூட்டி இருக்கிற மாதிரி கயிறை கட்டியிருக்காங்க தவிர என்ட்ரன்ஸ் அதுக்கப்புறமா உள்ளார போயிட்டோம்னா அது ஃபங்க்ஷனிங் கிரஷர்ஸாக, ஃபங்க்ஷனிங் குவாரிஸாக இன்னைக்கு வரைக்கும் இருக்கு. அந்த நீர்நிலைக்கு பொறுப்பாக இருக்கக்கூடிய நீதிபதிகள் கூட தாமிரபரணிக்கு செல்கிறார்கள், வெவ்வேறு பகுதிக்கெல்லாம் போய் பார்க்குறாங்க. இந்த பகுதிக்கு வந்தால் எத்தனை நீர்நிலைகளை இந்த ஆக்கிரமிப்பாளர்கள் என்க்ளோஸ் பண்ணியிருக்காங்கன்றது தெரியக்கூடும். அவங்களும் தலையீடு செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்கும். உயர் நீதிமன்றம் அடுத்த ஒரு வாரத்தில் என்ன செய்கிறார்கள் என்று பார்த்து அதுக்கு பின்பு அந்த குடும்பத்தின் சார்பாக என்ன நடவடிக்கைகள் எடுக்க முடியும் என்பது மனித உரிமை காப்பாளர் கூட்டமைப்பு முடிவு செய்யும். வெவ்வேறு பெண்கள் பெயரில் ஒரு 10 குவாரிஸ் நடக்குது. 10 குவாரிஸ்க்கு லைசன்ஸ் வாங்கி நடத்தியிருக்காங்க. எல்லாமே இல்லீகலாக நடந்திருக்கு. குற்றவாளியுடைய வழக்கறிஞரோட யார் பேசுறா? இன்ஸ்பெக்டர், இன்வெஸ்டிகேட்டிங் இன்ஸ்பெக்டர் பேசுறாரு. சம்பவம் நடந்த பிற்பாடு 2 மணி நேரத்தில் ஆஜராகிறவன டிரைவரா எடுத்துக்கிறாரு. எஃப்ஐஆர் போடாம இருக்கிறாரு. என்னங்க அர்த்தம் அது? நான் கொலை என்று நீ முடிவு பண்ணாத, சந்தேகத்துக்குரிய மரணமாச்சும் நீங்க ரெக்கார்ட் பண்ண வேண்டாமா? நான் ரெக்கார்டே பண்ணாம 20 மணி நேரம் ஒரு பாடியை வச்சிருப்பேன்னு சொன்னா அந்த இன்ஸ்பெக்டருக்கு எந்த அளவுக்கு பொறுப்பற்ற தன்மை, சட்டவிரோத எண்ணங்கள். அதனாலதான் புதுக்கோட்டையில் என்கவுண்டர் நடக்குது. இந்த மாதிரி எஸ்பிக்கள் தான் இந்த மாதிரி திருத்தனம் பண்றதுக்கு காரணமாக இருக்கான்றது கிளீனா அம்பலமாயிருக்கு. மதுரை பத்திரிகையாளர் நண்பர்களே, புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் தாலுகாவில் ஒரு வாரத்திற்கு முன்பு நடத்தப்பட்ட, திட்டமிட்டபடி நடத்தப்பட்ட, சதியின் விளைவாக நடத்தப்பட்ட ஒரு சுற்றுச்சூழல் மனித உரிமை காப்பாளர் உடைய கொலை சம்பந்தமான பத்திரிகையாளர் கூட்டத்திற்கு நீங்கள் வருகை தந்ததற்கு நன்றி கூற கடமைப்பட்டிருக்கிறோம். நேற்று பகுதிக்கு சென்று அவர் கொலை செய்யப்பட்ட இடத்தை பார்வையிட்டு அவர் குடும்பத்தை சந்தித்து எந்த குவாரிகள் உடைய உரிமையாளர்கள் நீதிமன்றத்தில் ஆஜராகி இருக்கிறார்களோ அவர்களுடைய குவாரிகளுக்கு அவர்களுடைய வழி அவருடைய குவாரிகளுக்கு உள்ளே சென்று முழுமையாக அவருடைய கிரஷர் இருக்கக்கூடிய பகுதிக்கு சென்று அதன் மூலமாக தான் அந்த குவாரிக்கு செல்ல வேண்டிய அவசியம் இருக்கு. வெளியிலிருந்து ஒரு நபர் கூட உள்ளே செல்ல முடியாத அளவிற்கு அந்த சூழல் இருக்கு என்பதை கூற விரும்புகிறேன். சென்ற பிறகு ஆய்வு செய்து இந்த அறிக்கையை இன்று உங்களுக்கு சமர்ப்பிக்கிறோம். ரொம்ப வருத்தமாக இருக்கக்கூடிய செய்தி என்னவென்றால், இந்த வழக்கு சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்டது என்று முதலமைச்சர் ஆணையிட்டிருக்கிறார் என்று கூறியிருந்தாலும் இந்த நிமிடம் வரை கோப்புகள் சிபிசிஐடிக்கு இன்னும் மாற்றம் செய்யப்படவில்லை என்பதை பதிவு செய்ய விரும்புகிறேன். இந்த நிமிடம் வரை அதேபோல் வழக்கினுடைய போஸ்ட்மார்ட்டம் அறிக்கை பாதிக்கப்பட்ட குடும்பத்திற்கு கைக்கு இந்த நிமிடம் வரை கொடுக்கப்படவில்லை என்பதை கூற விரும்புகிறேன். மாண்புமிகு முதலமைச்சர் இந்த கொடூர சம்பவம் நடந்தும் சிபிசிஐடி மாற்றம் என்று குறிப்பிட்டும் இந்த நிமிடம் வரை இந்த வழக்கு சம்பந்தமாக இன்னும் ஒரு வார்த்தை கூட கூறவில்லை என்பது, வருத்தம் தெரிவிக்கவில்லை என்பது, நஷ்டஈடு அறிவிக்கவில்லை என்பது ஆழ்ந்த கவலையும் வருத்தத்தையும் நாங்கள் பதிவு செய்ய விரும்புகிறோம். முதலாவதாக இந்த ஆய்வுக்கு செல்வதற்கு முன்பு நாங்கள் பதிவு செய்வது, தொடர்ந்து தமிழகத்தில் 2022ஆம் ஆண்டிலிருந்து இந்த ஆண்டு வரை
கனிமங்கள் சம்பந்தமாக தலையீடு செய்யக்கூடிய பல மனித உரிமை காப்பாளர்கள் ஒன்று தாக்கப்படுகிறார்கள், கொலை செய்யப்படுகிறார்கள், அல்லது வாகன விபத்தில் இறந்தார்கள் என்று குறிப்பிடப்படுகிறது. அதனுடைய பட்டியலை உங்களுக்கு நாங்கள் அளித்திருக்கிறோம். 10/9/22 அன்று கரூர் மாவட்டத்தில் ஜெகநாதன் என்ற இதேபோல் குவாரி விஷயத்தில் தலையீடு செய்த ஒரு மனித உரிமை காப்பாளர் இதேபோல் வாகன விபத்து என்ற கோர்வையில் கொலை செய்யப்பட்டார். அந்த வழக்கு நிலுவையில் இருக்கு என்பதை பதிவு செய்ய விரும்புகிறோம். 22ஆம் ஆண்டு மறுபடியும் ஈரோடு மாவட்டத்தில் சென்னிமலை தமிழ்செல்வன் இதேபோல் கூலிப்படையை வைத்து அவரும் கொலை செய்யப்பட்டார் என்பதை கொலைவெறி தாக்குதல் ஏற்பட்டிருக்கு என்பதை குறிப்பிட விரும்புகிறோம். 22ஆம் ஆண்டு நெல்லை மாவட்டத்தில் மணி என்பவர் டிப்பர் லாரி மூலம் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார் என்பதை கூற விரும்புகிறோம். 2024 மே மாதம் 12ஆம் தேதி திருப்பூர் மாவட்டத்தில் ஊத்துக்குளியில் விவசாயி சுற்றுச்சூழல் பாதுகாப்பாளர் திரு வெங்கடபாளையம் நடராஜன் மீது வாகனம் ஏற்றி கொலை செய்ய முயற்சி. இந்த ஆண்டு 25ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் நம்முடைய மதுரை வாடிப்பட்டியை சார்ந்த ஞானசேகரன் அவர்கள் மேல் தாக்குதல் ஏற்பட்டிருக்கு. மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு அவர் இப்பொழுது பாதுகாப்பு கோரி மனு செய்திருக்கிறார். ஆகவே தமிழகத்தில் திமுக ஆட்சி வந்த பிறகு இது போன்ற மைன்ஸ் சம்பந்தமாக, குவாரிகள் சம்பந்தமாக இருக்கக்கூடிய பிரச்சனைகளில் கரூராக இருந்தாலும் சரி, ஈரோடாக இருந்தாலும் சரி, நெல்லையாக இருந்தாலும் சரி, புதுக்கோட்டை மாவட்டமாக இருந்தாலும் சரி, சம்பந்தப்பட்டவர்களை கொலை செய்ய தயங்காத கும்பல்கள் இருக்கு. அந்த கும்பல்கள் யாருடைய பாதுகாப்பில் செயல்படுகிறது என்பதை மாண்புமிகு முதலமைச்சர் வெளிப்படுத்த வேண்டும் என்று நாங்கள் இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறோம். நமது வழக்கை பொறுத்தவரை, இந்த வழக்கை பொறுத்தவரை முதலில் அங்கே செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய குவாரிஸ், அங்கே செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய கிரஷர்ஸ் இந்த நிமிடம் வரும் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. உங்களுக்கு நிரூபிப்பதற்காக அந்த கிரஷர்ஸுக்கு நேற்று செல்லும் பொழுது நாங்கள் பார்த்த செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய கிரஷர்ஸ் செயல்பாட்டில் இருந்தது என்பதை நான் காட்ட விரும்புகிறேன். நபர்கள் இருக்கிறார்கள், நபர்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் எல்லாம் வட மாநிலத்தை சார்ந்தவர்கள் என்று மறந்துவிட வேண்டாம். ஆகவே இந்த அரசு எப்படி இவ்வளவு கொடூரமான ஒரு கொலை ஏற்பட்ட பிற்பாடு, ஒரு சதியின் விளைவாக இந்த கொலை ஏற்பட்ட பிற்பாடு இன்னும் அந்த குவாரியில இன்னும் அந்த கிரஷர்ஸ் செயல்பட்டு கொண்டு இருப்பதை என்பதை பதிவு செய்ய விரும்புகிறோம். நம்மை போன்றவர்கள், மூன்றாவது நபர்கள் அங்கே தலையீடு செய்யக்கூடாது, உள்ளே செல்லக்கூடாது என்ற காரணத்திற்காக கிரஷரிலிருந்து குவாரிக்கு செல்லுகின்ற பாதையில் ஏடி மைன்ஸ் 2-3 மாவட்டங்களிலிருந்து வந்து ஆய்வு செய்தார்கள் என்று கூறுகிறார்கள். பார்த்தீங்களா, அவங்க வந்து போன பிற்பாடு நடு ரோட்டில் மண்ணை 2 நாட்களுக்கு முன்பு போட்டு நாம் கீழே பள்ளத்தில் இறங்கி மறுபடியும் உயிர் ஆபத்துக்கான ஒரு பகுதியில் சென்றுதான் உள்ளே செல்ல வேண்டிய சூழல் ஏற்படுகிறது. எந்த பத்திரிகையாளர் சென்றாலும் அதே பாதையில் தான் இந்த ஆர்ஆர் கிரஷர்ஸ் உடைய குவாரிக்கு நீங்கள் செல்ல முடியும். இந்த ஆர்ஆர் கிரஷர்ஸ்க்கு இருக்கக்கூடிய மைன்ஸ் லீஸ் வந்து 2023ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் 15ஆம் தேதியோடு முடிந்து விட்டது என்பதை குறிப்பிட விரும்புகிறேன். இந்த 24ஆம் ஆண்டு முழுமையாக அவர்கள் செயல்பட்டு இருக்கிறார்கள். இந்த 23ஆம் ஆண்டு முடிந்த அந்த குவாரியில் இந்த ஆர்ஆர் நபர்கள் இப்பொழுதெல்லாம் நாங்கள் அவர்களை ஆஜர்படுத்தி விட்டோம் என்று கூறுகிறார்களே, அவர்கள் எல்லாம் பாதுகாப்பாக இருக்கிறார்கள் என்று காவலில். ஆனால் அவருடைய குடும்பத்தை சார்ந்த பலர் குற்றவாளிகளாக வெளியே இருக்கிறார்கள். இவர்களுடைய குவாரி இன்று வரை செயல்படுகிறது. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள், இந்த துறைக்கு பொறுப்பாக இருக்கக்கூடிய மாண்புமிகு துரைமுருகன் அவர்களிடம் இந்த கேள்வியை கேட்க வேண்டிய அவசியம் இருக்கு என்பதை வலியுறுத்தி இந்த நேரத்தில் கூற விரும்புகிறேன். இவ்வளவு கொடூரமான சம்பவம், ஒரு கொலை நடந்த பிற்பாடு எப்படி அந்த குவாரி இன்னும் செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்பதற்கு பதில் முதலமைச்சர் கூற வேண்டும் என்று வலியுறுத்தி கூறுகிறோம். நண்பர்களே, இந்த சம்பவம் 17ஆம் தேதி நடந்திருக்கு. 17ஆம் தேதியிலிருந்து 14ஆம் தேதியும் 18ஆம் தேதியும் திருமயம் காவல் நிலையத்திற்கு குற்றவாளிகளுடைய வழக்கறிஞர்கள் சென்றிருக்கிறார்கள்.
குற்றவாளிகளாக இருக்கக்கூடியவர்களுடன் அங்கே பணியில் இருக்கக்கூடிய, இன்று வரை பணியில் இருக்கக்கூடிய ஞானசேகரன் இன்ஸ்பெக்டர் தொடர்ந்து நேரடி தொடர்பில் இருக்கிறார். அவருக்கு இன்ஸ்பெக்டருக்கு தெரியாம இந்த கொலை நடந்ததற்கு வாய்ப்பே கிடையாது என்பதை குறிப்பிட விரும்புகிறேன். எந்த வாய்ப்பும் கிடையாது. அதே போல் கொலை செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஜாஃபர் அலி, உங்களுக்கு டிசம்பர் மாதம் 26ஆம் தேதியும் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய புகாரில் ஜனவரி மாதம் 10ஆம் தேதியும் புகார் கொடுத்திருக்கிறார். அந்த புகாரில் நான் சொல்லுகின்ற எல்லா விஷயத்தையும் குறிப்பிட்டு, குறிப்பாக கனிம வள துறைக்கு 800 சொச்ச கோடி ரூபாய் நஷ்டத்தை இந்த கம்பெனிகளும் இந்த கிரஷர்ஸும் இந்த குவாரி ஓனர்ஸும் உருவாக்கியிருக்கிறார்கள் என்பதை அவர் கால்குலேட் பண்ணி கொடுத்திருக்கிறார். இது எதுவும் ஐஏஎஸ் ஆபீசர் போட்ட கணக்கு கிடையாது, அவர் போட்டிருக்கக்கூடிய கணக்கு. நாங்கள் நேற்று செல்லும் போது அந்த குவாரியை பார்க்கும்பொழுது, குவாரியில் நான் சென்ற பகுதிகளில் சுமார் எப்படியும் ஒரு 300-400 அடி ஆழமாக இருக்கக்கூடிய பள்ளத்தாக்கை நிரப்பி, பாறைகளை போட்டு நிரப்பி, ஏற்கனவே கட்டி வைத்திருக்கக்கூடிய நிரப்பி மேல பாறைகள் போட்டு நாங்கள் நடக்கக்கூடிய பகுதிகளாக அது இருக்கு என்பதை நாங்கள் நடந்து பார்த்தோம் என்பதை இந்த நேரத்தில் நான் கூட கடமைப்பட்டிருக்கிறேன். அந்த கிரஷர்ஸ்க்கு சும்மா வெளியே மட்டும் அந்த கிரஷர்ஸோட என்ட்ரன்ஸ்ல ஒரு மூட்டி பூட்டி இருக்கிற மாதிரி கயிறை கட்டியிருக்காங்க தவிர, என்ட்ரன்ஸ் அதுக்கப்புறம் நம்ம உள்ளார போயிட்டோம்னா அது ஃபங்க்ஷனிங் கிரஷர்ஸாக, ஃபங்க்ஷனிங் குவாரிஸாக இன்னைக்கு வரைக்கும் இருக்கு. ஏற்கனவே திருடி சேமித்திருக்கக்கூடிய கிராவல்ஸை உள்ளே போட்டு அதை மறைப்பதற்கான முயற்சிகள் தொடர் நடவடிக்கையில் ஈடுபட்டிருக்கு. 17ஆம் தேதி இந்த சம்பவம் நடந்து 18ஆம் தேதி காலை 11 மணி வரைக்கும் முதல் தகவல் அறிக்கை ஏற்றுக்கொள்ளப்படவில்லை என்பதுதான் இதில் மிக மிக ஆழமான சந்தேகத்தை உருவாக்குகிறது. சுமார் 20 மணி நேரத்துக்கு பிறகுதான் முதல் தகவல் அறிக்கை ஏற்றுக்கொள்ளப்பட்டு முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யப்படுகிறது. அப்ப அந்த 20 மணி நேரங்கள் இந்த பாடி திருமயம் மருத்துவமனையில், அரசு மருத்துவமனையில் பாதுகாப்பாக வைக்கப்படுகிறது. அந்த திருமயம் அரசு மருத்துவமனைக்கு நாங்கள் சென்றோம். அந்த அரசு மருத்துவமனையினுடைய வாசலிலே அவர்களுக்கு என்னென்ன வசதிகள் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அது எங்கேயுமே மார்ச்சரி இருக்கின்றது கூட லிஸ்ட்ல போடல. அந்த அளவுக்கு அங்க இருக்கக்கூடிய மார்ச்சரியுடைய நிலைமை. அந்த மார்ச்சரியில போஸ்ட்மார்ட்டம் செய்யக்கூடிய ஃபொரென்சிக் மெடிசின் டாக்டர் யாருமே கிடையாது. 20 கிலோமீட்டர் தூரத்தில் ஒரு மருத்துவ கல்லூரி புதுக்கோட்டையில் இருக்கு. அங்க ஒரு டீம் ஆஃப் ப்ரொஃபசர்ஸ், ஃபொரென்சிக் மெடிசின் ப்ரொஃபசர்ஸ் இருக்காங்க. நீங்க பாடியை இங்கே தான் வச்சு செய்யணும்னு நினைச்சிருந்தா கூட அந்த ப்ரொஃபசர்ஸை கூப்பிட்டுருந்தாங்கன்னா அவங்க 10 நிமிஷத்துல இந்த இடத்துக்கு வரக்கூடியவர்களாக இருப்பார்கள். அந்த ப்ரொஃபசர்ஸுக்கு எந்த காலும் போகாம திருமயம் மருத்துவமனையில் எந்த சிசிடிவி வசதியும் இல்லாத எல்லா மார்ச்சரியிலையும் 24 hours சிசிடிவி ஒர்க்கிங் கண்டிஷன் இருக்க வேண்டும் என்று உயர் நீதிமன்றம் கூறியிருக்கு. அந்த வசதி இல்லா போஸ்ட்மார்ட்டம் அறையில் தான் இந்த போஸ்ட்மார்ட்டம் 18ஆம் தேதி மதியம் நடத்தப்படுகிறது. அதுவும் ஒரு ஆர்த்தோபெடிக் சர்ஜன் அதை நடத்துகிறார். அவருக்கு அசிஸ்ட் பண்றதுக்கு மார்ச்சுவரி ஸ்டாஃப் இல்ல, ஆனா பார்மசியில வேலை செய்கின்ற ஒரு பணியாளர் அவரை உதவி செய்கிறார் என்று கூறுகிறார். அப்ப இந்த போஸ்ட்மார்ட்டத்துக்கு வேண்டுமென்றே மருத்துவத்துறையும் துணை போயிருக்கிறது என்ற குற்றச்சாட்டை பொறுப்புடன் இந்த நேரத்தில் நான் எடுத்து கூற வேண்டிய கடமை எனக்கு இருக்கு. நண்பர்களே, இந்த ஜாஃபர் அலி கொடுத்த புகார்கள், அந்த புகார்களை மறைத்து தெரிந்து மறைத்த அதிகாரிகளுடைய பெயர்களை நான் குறிப்பிட வேண்டிய பொறுப்பு இருக்கு. காவல் கண்காணிப்பாளர் வந்திதா பாண்டே, இதுக்கு அதாவது இப்பொழுது திண்டுக்கல் டிஐஜியாக மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். சம்பவ நேரத்தில் அந்த பகுதியில் இருந்தார். சம்பவத்துக்கு முன்னே இந்த புகார்கள்லாம் வரும்போது பெருமைக்குரிய எஸ்பி என்று கூறப்படுகின்ற, திருச்சியினுடைய பெருமைக்குரிய எஸ்பியினுடைய மனைவி என்று கூறப்படுகிற வந்திதா பாண்டே அங்கே எஸ்பியாக இருந்திருக்கிறார். மாவட்ட ஆட்சியர் மெர்சி ரம்யா என்ற ஐஏஎஸ் மற்றும் தற்போதைய ஆட்சியராக இருக்கக்கூடிய அருணா ஐஏஎஸ், இவர்கள் எல்லாம் நேரடியாக இந்த கொலைக்கார கும்பலுடன் தொடர்பில் இருந்தார்கள் என்ற குற்றச்சாட்டை மனித உரிமை காப்பாளர் கூட்டமைப்பு வைக்கிறது. லலிதா உதவி இயக்குனர் புவியியல் மற்றும் சுரங்கத்துறை மைன்ஸ் ஏடி, புவியரசன் திருமயம் வட்டாட்சியர் தாசில்தார், அவருக்கும் புகார் கொடுத்திருக்கார். அவரும் ரொம்ப ஃப்ரீயா நடக்கிறார். நேற்று ரோட்ல கூட பார்த்தாரு, இறங்கி விஷ் பண்ணார். ஏன்னா அவருடைய குவாரி ஒன்றை முதல்ல நாங்கள் நிறுத்த வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டது. ரொம்ப நிதானமாக இருக்கிறார்கள். இவர்கள் எல்லாம் சதி செய்யவில்லை என்றால், அந்த சதியில் பங்கேற்பு செய்யவில்லை என்றால் இந்த 17ஆம் தேதி இறப்பு நடந்திருக்காது, அந்த கொலை நடந்திருக்காது.
அது ஆக்சிடென்ட் கிடையாது, அது கொலை என்பது அங்கே இருக்கக்கூடிய போட்டோகிராஃப்ஸை பார்க்கும்போது நமக்கு நல்லா தெரியுது. எந்த டயர் மார்க்ஸும் கிடையாது. என்டையர் பாடியில் தலை வரைக்கும் உங்களுக்கு பிளட் ஸ்டெயின்ஸே கிடையாது. எந்த பிளட் ஸ்டெயினும் கிடையாது. எங்கேயுமே கிரஷ் இன்ஜுரி கிடையாது. வெட்டப்பட்ட இன்ஜுரிஸ் தான் இருக்கு என்பதை மிக மிக வருத்தத்துடன் பதிவு செய்கிறேன். இதை உடனடியாக ஒரு கொலை வழக்காக பதிவு செய்யாமல் அந்த வாகனத்தை ஓட்டியவர் என்று ஒருவர் முருகானந்தம் ஓனர் போய் ஆஜராகிறார். அவரை கஸ்டடியில் எடுக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவர் நான் இல்லை ஓட்டது டிரைவர்னு சொல்லி ஒரிஜினல் டிரைவர் வராரு. டிரைவர் அர்ஜுன் என்பவர் தானாக ஆஜராகிறார். இது எல்லாமே நாடகத்தினுடைய உச்சகட்டம். இதில் அதிகாரிகளும் இந்த மைன்ஸ் லாபி மாஃபியாவும் இணைந்து நடத்திய நாடகம் என்பதை வருத்தத்துடன் பதிவு செய்து கூற விரும்புகிறோம். அடுத்தது, அந்த மார்ச்சுரியில பாடி வைப்பதற்கு ஃப்ரீசர் கூட கிடையாது. அந்த ஃப்ரீசர் குட்டின்னு சொல்ற ஒரு ஆம்புலன்ஸ் ஃபெசிலிட்டி நடத்தி கொண்டிருக்கக்கூடிய குட்டி என்ற ஒரு நிறுவனம். அந்த குட்டி என்ற நிறுவனத்திலிருந்து இறந்த ஜாஃபர் அலியுடைய குடும்பத்தினர் வாடகைக்கு எடுத்து அரசு மருத்துவமனைக்கு கொடுத்து அவருடைய குடும்பத்தில் இறந்தவருடைய பாடியை அவங்க பிரிசர்வ் பண்ண வேண்டிய ஒரு சூழல் ஏற்படுது. எவ்வளவு பரிதாபமான அசிங்கமான நிலை என்று பாருங்கள். இது மருத்துவத்துறையையும் காவல்துறையையும் அம்பலப்படுத்துகின்ற ஒரு செயல். இது ஒரு எஸ்பி ரேங்க் ஆபீசருடைய சூப்பர்விஷன்ல பார்க்க வேண்டாமா? ஒரு மார்ச்சர் ஒரு போஸ்ட்மார்ட்டம் செய்யக்கூடிய பாடியை பிரிசர்வ் பண்றதுக்கு ஃபெசிலிட்டி இல்லாத ஒரு மார்ச்சுரியில எப்படி கொண்டு போய் இந்த பாடியை 20 hours வைத்திருந்தார்கள். அங்கு ஒரே ஒரு இவ்வளவு சீரியஸான ஒரு காம்ப்ளிகேஷன் இருக்கக்கூடிய ஒரு வழக்கில் நான் ஃபொரென்சிக் பர்சன், ஒரே ஒரு ஆர்த்தோ பர்சன் இதை ஃபொரென்சிக் இந்த போஸ்ட்மார்ட்டம் செஞ்சு இந்த நிமிஷம் வரைக்கும் போஸ்ட்மார்ட்டத்தினுடைய சர்டிபிகேட்டை ஃபேமிலிக்கு கொடுக்கவில்லை. இப்போ அந்த ஃபேமிலிக்கு இந்த கடந்த ஒரு வாரமாக என்னுடைய மகன், என்னுடைய கணவர், என்னுடைய தம்பி, இவர்கள் எல்லாம், என்னுடைய அப்பா, இந்த குடும்பம் கேட்குது, எப்படி இறந்தார் என்பது போஸ்ட்மார்ட்டத்தின் மூலமாக தான் அவர்கள் தெரிந்து கொள்வார்கள். எப்படி இறந்தார் என்ற முறையை கூட வெளிப்படையாக கொண்டு செல்ல முடியாத தமிழக அரசாக இந்த அரசு இருக்கு என்பதை இந்த நேரத்தில் மிக மிக வன்மையாக கண்டித்து கூறுகிறேன். இதில் துறை ரீதியான ஒரே துறை கிடையாது. அக்ராஸ் டிபார்ட்மெண்ட்ஸ் இந்த கன்ஸ்பிரசி, இந்த சதி நடந்திருக்கு என்பதை இந்த விஷயங்கள் எடுத்து காட்டும். நாங்கள் இப்போ என்ன எடுத்து கூற விரும்புகிறோம் என்றால், உங்களுடைய பட்டியலில் நீங்கள் பார்த்துருப்பீங்க பல உயர் நீதிமன்ற வழக்குகள். அந்த பட்டியலை உங்களுக்கு கொடுத்துருக்கோம். அந்த பட்டியலை நான் முழுமையாக காட்ட விரும்பவில்லை. அந்த பட்டியலில் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் காட்ட விரும்புகிறேன். உங்களுக்கு ஐட்டம் நம்பர் 5 அதை மட்டும் எடுத்துக்கங்க. அது 2023ஆம் ஆண்டு உயர் நீதிமன்றத்தினுடைய டிவிஷன் பெஞ்ச் முன்னாடி ஜாஃபர் அலி தொடர்ந்த வழக்கு. இது ஜாஃபர் அலியே தொடர்ந்த வழக்கு. அந்த வழக்கில் ஜஸ்டிஸ் SS சுந்தரம், ஜஸ்டிஸ் பாரத சக்கரவர்த்தியும் இணைந்து புதுக்கோட்டை மாவட்டத்தில் செயல்படுகின்ற அனைத்து குவாரிகளையும் கண்டிப்பாக மாவட்ட ஆட்சியர் விசிட் பண்ணி சட்டப்பூர்வமாக செயல்பட்டால் மட்டும்தான் நடத்த உத்தரவுன்னு சொல்லி 5/9/23 கூறுறார். ஒரு வருஷம் இல்லீகலா 840 கோடி நஷ்டஈடு அரசுக்கு கொண்டு வரக்கூடிய ஒரு நிறுவனம் இருக்கு என்றால் அதுக்கு எப்படி மாவட்ட ஆட்சித்தலைவர் பொறுப்பில்லாமல் இருக்க முடியும்? எப்படி மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் பொறுப்பில்லாமல் இருக்க முடியும்? எப்படி ஏடி மைன்ஸ் பொறுப்பில்லாமல் இருக்க முடியும்? கீழே இருக்கக்கூடிய அதிகாரிகள் எல்லாம் வேற வழி இல்லாமல் போயிருக்க வேண்டிய சூழல் ஏற்பட்டிருக்கலாம். இந்த 3 மாவட்டத்துக்கு பொறுப்பான அதிகாரிகளும் இவர்களுடன் மேலே தொடர்பு வைத்திருக்கக்கூடிய இந்த துறைக்கு பொறுப்பான மந்திரியும் இதுக்குள்ளே உட்படுத்த வேண்டிய அவசியம் இருக்கு என்பதை வேற வழி இல்லாமல் நாங்கள் கூற வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம் என்று கூற விரும்புகிறோம். 1-2 சம்பவம் கிடையாது, ஏதோ தப்பி தவறி நடந்த சம்பவம் கிடையாது. திட்டமிட்டு உயர் நீதிமன்றத்தினுடைய ஆணைக்கு பிறகு நடந்திருக்கக்கூடிய சம்பவம் என்றால் இவர்கள் எல்லாம் ஈடுபட்டிருக்கிறார். ஆகவே நாங்கள் கோருவது என்னவென்றால், இவ்வளவு உயர் நீதிமன்ற தலையீட்டுக்கு ஜாஃபர் அலியே வந்திருக்கிறார் என்றால், இந்த ஆணையம் பெற்றிருக்கிறார் என்றால், இது உயர் நீதிமன்றத்துடைய மாண்பை சவால் விடுகின்ற ஒரு செயலாக பார்க்கிறோம். This is a challenge to the conscience of the judiciary. This is a challenge to the dignity of the judiciary. ஜுடிஷியரியுடைய நீதிமன்றத்துடைய மனசாட்சிக்கும் நீதிபதிய மாண்பிற்கும் சவால் விடுகின்ற ஒரு கொலையாக இருக்கு. நீதிமன்றத்தை மாண்பை நீதிபதிகள் காப்பாற்ற வேண்டும் என்றால் நீதித்துறை தான் அதை காப்பாற்ற வேண்டும். வழக்கறிஞர்கள் மட்டும் வர வேண்டும் என்று அவர்கள் எதிர்பார்க்க வேண்டாம். அவர்களுடைய மாண்பையும்
நீதித்துறையுடைய மரியாதையையும் பாதுகாக்க வேண்டும் என்றால் எப்படி சாத்தாங்குளம் வழக்கில் இதே மதுரை உயர்நீதிமன்றம் தானாக முன்வந்து அந்த சுவமோட்டோவாக அந்த வழக்கை எடுத்து வெவ்வேறு ஆணைகள் கொடுத்து இன்று வரை எவ்வளவு காரணங்களால் தாமதம் இருந்தாலும் இன்று வரை ஒரு குற்றவாளி கூட வெளியே வர முடியாமல் விசாரணை நடந்து கொண்டிருக்கிறதோ அதே போல் நீதிமன்றத்தின் நேரடி தலையீடு, சுவமோட்டோ தலையீடு, மனுதார் யாரோ மனு போடுவாங்கன்னு காத்துக்கிட்டு அப்புறம் நாங்க அங்க போய் நிற்கக்கூடிய நபர்களாக இல்லாமல் நீதிமன்றமே தன்னுடைய மாண்பு சேலஞ்ச் பண்ணப்பட்டிருக்கு இந்த கொலை. அதுதான் காட்டுகிறது. ஒரு வருஷம் ஃபுல்லா திருட்டுத்தனம் பண்ணியிருக்காங்கன்னா இவர்களுக்கு உயர்நீதிமன்றத்தின் மேல் என்ன நம்பிக்கை இருக்கு? ஒரு நம்பிக்கையும் இல்லை என்பதை எடுத்து காட்டுகிறோம். ஆகவே சுவமோட்டோவாக உயர்நீதிமன்றம் இதில் தலையீடு செய்ய வேண்டும் என்று கேட்கிறோம். அந்த தலையீட்டில் இப்ப சிபிசிஐடி இருக்குன்னா சிபிசிஐடி நாங்கள் நம்ப தயாரில்லை. ஒரு அமைச்சரே நேரடியாக தலையிடக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டால், ஒரு கலெக்டரே நேரடியாக தலையீடு செய்ய முடியும்னா, அந்த மாவட்டத்தை சார்ந்த ஒரு மந்திரி, சட்ட அமைச்சர் இதை தடுக்க முடியவில்லை என்றால், நான் ரொம்ப கேர்ஃபுல்லா வார்த்தையை பயன்படுத்துகிறேன், தடுக்க முடியவில்லை என்றால், அவருக்கு பங்கு இருக்குன்னு சொல்ல வரல, தடுக்க முடியவில்லை என்றால் அப்போ அங்க பெரிய பெரிய இடத்தில் தலையீடுகள் இருக்கு என்பதுதான் இதை எடுத்து காட்டுகிறது. இந்த அவலமான நிலையை வெளியே பேசாமல் மறைத்து பேசுகின்ற வழியில் நாங்கள் இல்லை. ஆகவே கண்டிப்பாக ஒரு ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம், சிபிஐ, சிபிசிஐடி, இந்த வாடகைகளை நாங்கள் போக தயாரில்லை. உயர்நீதிமன்றமே தேர்வு செய்து நல்ல ஐபிஎஸ் ஆபீசர்ஸ் இருக்கக்கூடியவர்களை தேர்வு செய்து, ஐஜி ரேங்க்ல இருக்கக்கூடிய ஆபீசர்ஸ் தேர்வு செய்து, எஸ்பி ரேங்க்ல இருக்கக்கூடிய நேர்மையானவர்களை ஒரு ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீமை அரசிடம் கேட்டு அந்த இன்வெஸ்டிகேஷன் டீம் இந்த முழு வழக்கை விசாரணை செய்ய வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்க கடமைப்பட்டிருக்கிறோம். இப்படிப்பட்ட வழக்கில் இந்நேரம் இந்த அரசு குறைந்தபட்சம் அந்த வீட்டுக்கு சிசிடிவி கேமரா ப்ரொவைட் பண்ணியிருக்க வேண்டாமா? விட்னஸ் பாதுகாப்பு ஸ்கீம் 2018 அதை கேள்விறது. அந்த விட்னஸ் பாதுகாப்பு ஸ்கீமின் கீழ் அவருடைய மனைவி மரியம் தங்கியிருக்கக்கூடிய வீடு, அந்த வீட்டுக்கு எத்த தெருவில் இருக்கக்கூடிய ஜாஃபர் அலியுடைய அண்ணனுடைய வீடு, புதுக்கோட்டையில் இருக்கக்கூடிய இன்னொரு தம்பியினுடைய வீடு, அவர்கள் கோட்டையூரில் அவங்க பிள்ளைங்க இருக்கக்கூடிய வீடுகள், இந்த அனைத்து வீடுகளுக்கும் விட்னஸ் ப்ரொடெக்ஷன் ஸ்கீம்ல தமிழக அரசு தன்னுடைய விட்னஸ் ப்ரொடெக்ஷன் ஸ்கீம் ஃபண்ட்ல இருந்து அவர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டும் என்று கேட்கிறோம். இரண்டாவது, இந்த குடும்பத்திற்கு குறைந்தது 1 கோடி ரூபாய் நஷ்ட ஈடு இமீடியட்டாக கொடுக்க வேண்டும். அப்பொழுதுதான் நீங்க அந்த 800 கோடி ரூபாயை நீங்கள் வசூல் பண்ணுவீர்கள். இந்த 800 கோடி ரூபாய் அம்பலப்படுத்தியதுதான் இந்த ஜாஃபர் அலி. இந்த 800 கோடி ரூபாய் ஃபைன்ஸை இவர்கள் பே பண்ண வேண்டும் என்று கோரினார்களே, அந்த நாங்க ஒண்ணு தர்மத்தை கேட்கவில்லை அரசாங்கத்திலிருந்து. உங்களுக்கு சேர வேண்டிய பணம் திருடி இருக்கானே, அந்த 1 கோடி ரூபாயை முன்பணமாக இந்த குடும்பத்திற்கு உடனடியாக கொடுங்கள். குழந்தைக்கு, அந்த 3 குழந்தைகள் படித்துக் கொண்டிருக்கிறார்கள், அவருடைய முழு கல்வி பொறுப்பை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள், பாதுகாப்பு பொறுப்பை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள் என்பதை இந்த நேரத்தில் கோர கடமைப்பட்டிருக்கிறோம். தயவு செய்து அரசினுடைய மரியாதையை காப்பாற்ற வேண்டும் என்றால் மாவட்ட ஆட்சித்தலைவர் முடிந்தால் தானே நேராக அதே ஆர்ஆர் குவாரிக்கு இன்னைக்கு செல்லட்டும். எல்லாம் நார்த் இந்தியன் ஒர்க்கர்ஸ் உள்ளார வேலை செஞ்சுட்டு இருக்க, எல்லாம் வடநாட்டாருங்க. அவங்க குவார்டர்ஸையும் பார்த்துட்டோம், அவங்க வேலை செய்யறதும் பார்த்துட்டோம். யாருக்காவது சாட்சிகள் வேணும்னா எங்கிட்ட போட்டோஸ் நாங்கள் வேணும்னு கொஞ்சம் மட்டும் எடுத்து வச்சிருக்கோம், நீங்க பார்வையிடுவதற்கு. நேற்றைய தினம் வரைக்கும் அவர் வேலை செய்கிறார் என்றால் அவர்கள் எவ்வளோ திமிருடன் இருக்கிறாருன்னு பாருங்க. இந்த திமிருக்கு யார் காரணம் பாருங்க. தயவு செய்து இது ஏதோ திமுக ஆட்சியை நாங்கள் சொல்லுகிறோம் என்று தயவு செய்து நினைக்காதீர்கள். அதிமுக ஆட்சியிலும் இதே குவாரிகள் நடந்தது. இந்த குவாரியுடைய லைசன்ஸே 2017 2023 வரை நடந்த. ராமையா என்பவர் 2 ஆட்சிக்கும் சாதகமாக இருக்கக்கூடியவர்கள். 2 ஆட்சியும் புதுக்கோட்டையில், 2 மாவட்ட செயலாளர்களும் புதுக்கோட்டையில் குவாரிகளை சார்ந்தவர்களாக இருக்கிறார்கள். ஜாஃபர் அலி ஏடிஎம்கே கட்சியை சார்ந்தவர் என்று மறந்து விடாதீர்கள். அந்த ஏடிஎம்கே கட்சியில் இருக்கக்கூடிய ஒருவர் இப்படி கொலை செய்யப்பட்டு பொது நலத்திற்காக, சுற்றுச்சூழலுடைய பாதுகாப்பிற்காக கொலை செய்யப்பட்டிருக்கார் என்றால் திமுக இப்பொழுதாவது அவருடைய அமைதியை தீர்த்து உடனடி தலையீடு இறங்க வேண்டும். உயர் நீதிமன்றமும் இதில் தலையீடு செய்ய வேண்டும். இது போன்ற புதிய தலையீடுகள் இல்லாமல் நியாயம் நீதி நிற்பதற்கு வாய்ப்பில்லை. இங்க ஒரு பெஞ்ச் வேலை செய்து மதுரையில்
நீர்நிலையை காக்கக்கூடிய பெஞ்ச். நேற்று நான் செல்லும் போது அந்த பகுதியில் எத்தனை நீர்நிலைகளில் இந்த குவாரி ஓனர்ஸ் என்கரேஜ் பண்ணியிருந்தாங்கன்னு கண்ணால் பார்க்க முடிஞ்சது. அந்த நீர்நிலைக்கு பொறுப்பாக இருக்கக்கூடிய நீதிபதிகள் கூட தாமிரபரணிக்கு செல்கிறார்கள், வெவ்வேறு பகுதிக்கெல்லாம் போய் பார்க்குறாங்க. இந்த பகுதிக்கு வந்தால் எத்தனை நீர்நிலைகளை இந்த ஆக்கிரமிப்பாளர்கள் என்கரேஜ் பண்ணியிருக்காங்கன்றது தெரியக்கூடும், அவங்களும் தலையீடு செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்கும். ஆகவே இது நீதிமன்றத்துக்கு, உயர் நீதிமன்றத்துக்கு விட்டு இருக்கக்கூடிய சவால் என்பதை இந்த நேரத்தில் கூறி, நீங்கள் தயவு செய்து அரசு உடனடி தலையீட்டில் இறங்க வேண்டும். இன்று மதியம் தவசிமலை என்ற பகுதியில் அரங்காம்பட்டி பஞ்சாயத்தில் 2 நபர்கள் குவாரியில் பிளாஸ்ட் ஆகி இறந்திருக்காங்க. இப்போ நடந்திருக்கு. அது PLR வேலு ADMK உடைய ஒன்றிய செயலாளர் அவருடைய குவாரி இது. அங்கே ஒவ்வொரு நாளும் இது போன்ற ஆக்சிடென்ட்ஸில் பல உயிர்கள் ஆபத்து ஏற்படுகிறது, பல உயிர்களுக்கு ஆபத்து ஏற்படுகிறது. எங்கேயுமே ஏதோ ரிப்போர்ட் ஆகிறதில்ல. கேட்டால் எல்லாமே ஆக்சிடென்ட்ஸ், வெஹிக்கிள் ஆக்சிடென்ட்ஸ் மட்டும் இருக்குது. அதெல்லாம் அதுக்கு பின்னாடி நம்ம ஆய்வு செய்யும் போது விஷயங்களை கொண்டு வருவோம். இதுதான் நேற்றைய தினம் நாங்கள் போய் நேரடியாக பார்த்து வந்திருக்கிறது. இது அரசாங்கத்துக்கு மட்டும் கோரிக்கை விடவில்லை, உயர் நீதிமன்றத்துக்கும் இந்த முறை கோரிக்கை விட்டிருக்கிறோம். உயர் நீதிமன்றம் அடுத்த ஒரு வாரத்தில் என்ன செய்கிறார்கள் என்று பார்த்து அதுக்கு பின்பு அந்த குடும்பத்தின் சார்பாக என்ன நடவடிக்கைகள் எடுக்க முடியும் என்பது மனித உரிமை காப்பாளர் கூட்டமைப்பு முடிவு செய்யும். நன்றி. அந்த குவாரிகள்லாம் பல குவாரிகள், இந்த சிறையில் இருக்கக்கூடியவர்கள், இந்த ஆர்ஆர் கிரஷர்ஸ் நபர்கள் பெண்கள் பெயரில், உங்களுக்குலாம் அன்னை சத்யா கிரஷிங் யூனிட் என்றெல்லாம் வெவ்வேறு பெண்கள் பெயரில் ஒரு 10 குவாரிஸ் நடக்குது. 10 குவாரிஸ்க்கு லைசன்ஸ் வாங்கி நடத்தியிருக்காங்க. இது எல்லாமே இல்லீகலாக நடந்திருக்கு. அரசனுடைய நாலேஜ் இல்லாமல் இதெல்லாம் நடந்திருக்குன்றதெல்லாம் யாரும் நம்ப மாட்டாங்க. இதை ஊரை ஏமாத்துற விஷயம். மாண்புமிகு முதலமைச்சர் ஆட்சியினுடைய மாண்பை காப்பாற்ற வேண்டும் என்றால் நேரடியாக இந்த விஷயத்தில் தலையீடு செய்து உங்களுடைய அந்த பகுதி, அந்த மாவட்டத்தினுடைய அமைச்சராக இருக்கக்கூடிய சட்ட அமைச்சர் உண்மையை வெளிப்பேச வேண்டிய ஒரு நிர்பந்தம் வந்துவிட்டது என்பதை இந்த நேரத்தில் கூற கடமைப்பட்டிருக்கிறோம். நன்றி. அதான் முன்னாடியே சொல்லிட்டேன், எந்த நடவடிக்கை இல்லைன்னு ஓப்பனாக சொல்லிட்டேன். ADMKக்கும் DMKக்கும் இதில் எந்த வித்தியாசமும் இல்லைன்றது ஓப்பனாக சொல்லியாச்சு. இந்த வழக்காச்சும் ஒரு முன் உதாரணமாக இருக்க வேண்டும். செயல்படாமல் இருந்ததற்கு உதாரணம் துவக்கத்திலிருந்தே நம்ம காட்டுற காரணத்தினால. நீங்களாம் வேற ஒன்றும் வேணாம். CCTV கேமரா, நேற்று புதுக்கோட்டை திருமயம் காவல் நிலையத்துக்கு சென்றோம். அங்கே CCTV கேமரா சார்ந்த போஸ்டர்ஸ் எங்கேயுமே கிடையாது. அதனால தான் தைரியமா இன்ஸ்பெக்டர் மேல் மாடிக்கு கூட்டிட்டு போய் குற்றவாளியுடைய வழக்கறிஞரோட பேசுறார். குற்றவாளியுடைய வழக்கறிஞரோட யார் பேசுறா? இன்ஸ்பெக்டர், இன்வெஸ்டிகேட்டிங் இன்ஸ்பெக்டர் பேசுறார். சம்பவம் நடந்த பிற்பாடு 2 மணி நேரத்தில் ஆஜராகிறவன டிரைவரா எடுத்துக்கிறாரு. FIR போடாம இருக்கிறாரு. என்னங்க அர்த்தம் அது? நான் கொலை என்று நீ முடிவு பண்ணாத, சந்தேகத்துக்குரிய மரணமாச்சும் நீங்க ரெக்கார்ட் பண்ண வேண்டாமா? நான் ரெக்கார்டே பண்ணாம 20 மணி நேரம் ஒரு பாடியை வச்சிருப்பேன்னு சொன்னா அந்த இன்ஸ்பெக்டருக்கு எந்த அளவுக்கு பொறுப்பற்ற தன்மை, சட்டவிரோத எண்ணங்கள், இப்போ இந்த குவாரி மாஃபியாக்காக நிற்பதற்கான உறுதி இருக்கு என்பது இதை எடுத்து காட்டுகிறது. இதுக்கு மேல ஒரு SP, இவங்கெல்லாம் ரொம்ப நேர்மையாக பணி செய்கின்ற SPக்கள். அவங்க 2 பேருக்கும் ப்ரமோஷன், அவங்களுக்கும் அவங்க கணவருக்கும் ப்ரமோஷன். அதனாலதான் புதுக்கோட்டையில் என்கவுண்டர் நடக்குது. இந்த மாதிரி SPக்கள் தான் இந்த மாதிரி திருட்டுத்தனம் பண்றதுக்கு காரணமாக இருக்கான்றது கிளீனா அம்பலமாயிருக்கு. வேற கேள்விகள்? தயவு செய்து வேற யாராவது போக முடிஞ்சதுன்னா சொல்லுங்க. உங்களுக்கு நாங்கள் துணையாக ஆட்கள் அனுப்புறோம். பாதுகாப்பாக செல்லுங்கள். அந்த பகுதிக்கு போய் நேரடியாக பார்த்துதான் இதை நீங்கள் தொடர்ந்து கொண்டு செல்ல வேண்டும். பத்திரிகையாளர்களுடைய பிரஷர் இல்லாம இந்த ஆட்சி இந்த விஷயத்தில் இறங்குவதற்கு வாய்ப்பே கிடையாது என்பதை மிக 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 தாழ்மையுடன் கூற விரும்புகிறேன். தம்பி எட்கர், இது காட்டுங்க. எட்கர் எங்க இருக்கீங்க?
எங்கப்பா? எங்க போறீங்க? இது வேலையாட்கள் நேரடியாக நேற்று மதியம் பார்த்தது. நேற்று மதியம் பார்த்தது. கிரஷர்ல வேலையாட்கள் இருக்குது. இதான் தமிழக அரசு. ஒரு வாரம் ஆகி கிரஷர் ஓடிக்கிட்டு இருக்கு. தம்பி இங்க பக்கத்தில் நின்றுகின்றேன். இந்த பாருங்க, இது மூடி இருக்கு. இதான் நான் முதலே காட்டினது. அந்த ரோட்ல மண்ணு போட்டிருக்காங்க. அதை எடுத்து சில டிவி காட்டினீங்க. நான் டிவியை மென்ஷன் பண்ண விரும்பவில்லை. அங்கே ஆய்வு செய்வதற்கு ஏடி மைன்ஸ் போகும்போது கீழே பள்ளத்தில் நடந்து போகிறதுக்கு ஒரு டிவியில் காட்டியிருக்காங்க. அவர்கள் போன பாதையில் நேற்று மதியானம் இருக்கக்கூடிய தடையை மட்டும் பாருங்க. ஏடி மைன்ஸ் போனார்ல, ஒரு டெலிவிஷன் போட்டுச்சு. Where the ticket? I saw it. I saw it. சொன்ன பிற்பாடு பண்ணக்கூடாது. இந்த பாருங்க, நடு ரோட்டில் எதில் ஏடி மைன்ஸ் கிராஸ் பண்ணி போனாங்களோ நடு ரோட்டில் ஃப்ரெஷ்ஷாக மண் பார்க்குறீங்களா? இதை தாண்டாமல் நீங்கள் நான் காட்டின குவாரிக்கு போக முடியாது. இப்போ எவ்வளோ தெனாட்டில்னா பார்த்துக்குங்க. நேற்று மதியம் அந்த மண்ணு போட்டிருக்கு பார்த்தீங்களா? அதான் ரோடு. அந்த ரோட்டுக்கு அந்தாண்ட வந்து எப்படியும் ஒரு 100 அடி பள்ளம் இருக்கும்னு நினைக்கிறேன். குறைந்தபட்சம் 100 அடி பள்ளம் இருக்கும். இந்த பக்கம் இருக்கக்கூடிய பகுதியில் நான் போன வாகனம் வேற கொஞ்சம் சொகுசான வாகனத்தை எடுத்துகிட்டு போயிட்டோம். ஒரு ஜீப் எடுத்துகிட்டு போயிருந்தோம்னா இப்போ பாதி சம்பாதிச்சிருப்போம். சிரமப்பட்டு கீழே இறங்கி மறுபடியும் மேலே ஏற்றி கொண்டு போய் அப்போ தான் நாங்கள் குவாரிக்கு போக முடியும். குவாரியை சாதாரண மக்கள் பார்க்கக்கூடாது என்பதற்காகவே இது தயார் செய்யப்பட்டிருக்கு. கம்மா ஏரியெல்லாம் ஆக்கிபைடு. இங்கெல்லாம் நீதிமன்றம் வந்து ஸ்பெஷல் பென்ஷனாக இருக்கலாம் கம்மா ஏரியை பாதுகாக்க. அவங்க பாதுகாக்கணும். புதுக்கோட்டைக்கு உள்ளார போய் நடந்தாங்கன்னா போதும். எதெல்லாம் பாதுகாக்கணுன்றது அவங்களுக்கு தெரியும். உயிருக்கு ஆபத்துடன் இடத்துல தான் அவங்க போக வேண்டிய சூழல் ஏற்படும். இதுக்கு பக்கத்தில் ஒரு கிராமம் இருக்கு, நினைச்சு பாருங்க. அந்த கிராமம் இந்த குவாரி சேதப்படுத்தி இருக்கக்கூடிய அந்த பாதை, ஒரு லாரிஸ் எத்தனை லாரிஸ் போயிருக்கும், எத்தனை ட்ரக்ஸ் போயிருக்கும் பாருங்க. அந்த கிராமம் பயன்படுத்த வேண்டிய சூழல். வேற வழியே என்ட்ரியே அவங்களுக்கு கிடையாது. இது வந்து ஒரு சமூக நீதி அரசினுடைய எடுத்துக்காட்டு. ரொம்ப வருத்தத்தோட சொல்றோம். நீங்க தயவுசெய்து நீங்க எதில் போட சொல்றீங்களோ போட சொல்றீங்க.